அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு திடீர் மாற்றங்களை சந்திக்க போகும் மேசராசி செம்மையாக இருக்க போகுது என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 26ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சந்திரன் பெயர்ச்சி ஏற்படுகிறது. அதைவிட மிக முக்கியமான கிரக மாறுதலாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் கிரகதியில் திரும்புகிறாருங்க. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைவதால் செம்மையாக இருக்க போகுது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாறுதல்களை இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக சுக்கிரனுடைய பயிற்சி பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே வலுவாக லாபஸ்தானத்தில் அற்புதமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வாரத்தின் இறுதியில் 1ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் திடீர் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில கடுமையான நெருக்கடிகள், தேவையில்லாத குழப்பங்கள் போன்றவை சூழ்ந்த நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனுடைய இந்த மாறுதல்கள் காரணமாக நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சிறந்து பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளை வெளிநாட்டில் சென்று மேற்கொள்ளக்கூடிய வகையில் அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இதுவரை கண்டிராத அளவிற்கு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக சிறப்பாக கலைத்துறையில் உண்டு. விரய செலவுகளும் பிரம்மாண்டமாக இருப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பு சௌகரியத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனுடைய இந்த உச்சம் என்பது மிக பெரிய அளவுல திடீர் மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான பல நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான ஒரு திடீர் திருப்பங்கள் பலவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே கலைத்துறை, அரசியல் துறை மட்டுமல்ல அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த தருணம் அமைவதற்கான யோகம் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக சிறப்பாக முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரனுடன் இணைந்து புதன் மற்றும் சூரியன், ராகு போன்ற 4 கிரக நிலைகள் சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் பல்வேறு விதமான வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது. புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மேலும் வலுவிழந்து 30ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. புதன் விரயஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வக்ர புதனின் அமைப்பு காரணமாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கிறது. எதிர்பார்த்தபடியே அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த பல விஷயங்கள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பணிகளில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூடுதல் சலுகைகளும் சிறப்பான முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. தசாபதிகள் வலுவாக பின் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதியும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே தொழில்துறையில எதிர்பாராத அதிரடியான மாற்ற
முன்னேற்றமும் அனுகூலமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. லாபம் அதிகரிப்பதை உங்களது அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏற்படக்கூடிய சிறு சிறு பின்னடைவுகளை கூட உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலையும் புதிய திட்டங்களையும் சரிவர கையாளுவதால் மிக சிறந்த வளர்ச்சி நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தொழில் ரீதியான பணிகள்ல அதிரடியான மாற்றம் செய்வதால் மிக பெரிய அளவுல உச்சத்தை தொடுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பது இந்த தருணம் முழுவதும் விவசாய ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள்ல நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். புதிதாக நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் திட்டமிட்டு தெளிவான முறையில் செய்வதால் திடீர் மாற்றங்களை சந்தித்தாலும் அவை செம்மையாக இருப்பதற்கான யோகத்தை விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் பெண்மணிகளுடைய பல நன்மைகள் பல கனவுகள் எதிர்பார்க்கக்கூடிய முறையில சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பது மனதில் ஏற்படக்கூடிய குறைகள் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகி அவற்றில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பிற்கும் வழிக்கும் வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு விதமான குழப்பமான மனநிலையிலிருந்து வெளிவருவதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் கனக்கச்சிதமாக செய்யலாம். குரு ஜென்மராசியில் வலுவாக அமர்ந்திருந்தாலும் 95% மேல் என்னுடைய சஞ்சார தூரத்தை கடந்து விட்டார். மிக விரைவில் அவர் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான பல விசேஷ தருணங்களுக்கு அடிப்படையாக திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் உட்பட அனைத்தும் மிக பெரிய அளவில் திடீர் மாற்றத்தையும் செம்மையான ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்பத்தில் மட்டுமல்ல தொழில் உத்தியோகம் கலைத்துறை என அனைத்திலும் திடீர் மாற்றங்கள் அனைத்தும் செம்மையான வாழ்க்கை சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த வாரத்தில் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிக சிறப்பாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு